தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. ஐயா சீமான் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அந்த காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு மேய்ப்பு என்பது ஒரு பயிர் தொழிலினுடைய பகுதி, அதற்காக வருகிற ஜூன் 10 நம்ம மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். அவர் பேசி வெளியிட்ட அந்த காணொலிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆடு மாடு மேய்ப்புக்கு ஒரு மாநாடா என்று இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களால் அது ஒரு கலாய்ப்பாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக அளவில் ஆடு மாடு என்பது எவ்வளவு பெரிய பொருளாதாரம் என்பது அனைவராலும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதற்கான காணொலிகளும் ஆதாரங்களும் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு இணையதளத்துல. அது ஏன் எதற்காக அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா அழகா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். ஆடு மாடு என்பது ஒரு பெரிய பொருளாதாரத்தை சார்ந்தது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பாலிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய அனைத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளும் தேவை. வெள்ளைக்காரங்க சாண்ட்விச்னு ஒன்று சாப்பிடுவாங்க. அந்த சாண்ட்விச்சில் சீஸ்ன்னு தடவுவாங்க. ஏன்னா அங்கே பனி அதிகமாக இருக்கனால அவங்க உடலுக்கு அது தேவை. இது போன்ற சீஸ் என்பது பாலிலிருந்து மதிப்பு கூட்ட பொருளாக உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் முக்கியமாக பல வகையான இனிப்புகள் செய்கிறாங்க இல்லையா, இந்த இனிப்புகள் பால் மதிப்பு கூட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுது. ஒட்டுமொத்த உலகத்தில் பயன்படுத்தப்படுது. பால் என்பது ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடியது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாலுக்கு ஒரு நிறுவனமே இல்லை. ஆந்திராவில இருந்தா அனைத்து பாலும் வருது. ஏன்னா இங்கே திட்டமிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளையும் ஓடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் பெருமளவு எருமை மாடுகளே இல்லை. நல்ல பால் கொடுத்து எருமை மாடே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா ஆந்திராவிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கே பால் வருது. நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாடல் வெளியிட்டிருப்பாங்க, வரப்போகுது மாற்றம் சீமான் வந்தாச்சானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் அப்படின்னு. அந்த பாடலில் டாஸ்மாக் பொருளாதாரம் உங்கள் கொள்கைங்க, தற்சார்பு பொருளாதாரம் எங்கள் கொள்கைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு மேய்ப்பு அது சார்ந்த பொருளாதாரம் ஏன்னா அனைத்தும் அந்த பாடலில் வந்துருக்கும். எதற்கு அதை அரசு பண்ணி ஆக்கணும்? அது அரசு பண்ணி ஆக்கினா என்ன மாற்றங்கள் உருவாகும்? பால் என்பது எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு ஆந்திரா ஏன் இவ்வளோ பலமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விடை. தமிழ்நாட்டுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவில் தான் பால் வருது. அதுக்காக தமிழ்நாட்டிலே பல நிறுவனங்கள் இருக்குது. நம்மளுக்கே தெரியும், பல நிறுவனங்கள் இருக்குது. பேர்லேயே தெரியும் இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நான் சொல்லணும் இல்லை. அப்போ டாஸ்மார்க்கை நம்பி தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதாரத்தை அமைத்து கொண்டு இருக்கிறது. அதில் தான் எவ்வளோ 43,000 கோடி வருமானமோ என்னமோ சொல்கிறாங்க. சுமாராக சொல்கிறாங்க, எவ்வளோன்னு தெரியல. அதை நம்பி தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வச்சும் வரியை வச்சும் தான் செயல்படுறாங்க. ஆனால் பால் என்பது உலகளாவிய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடியது. அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா, அது உலகம் முழுக்க விற்பனை ஆகக்கூடியது. இந்திய ஒன்றியத்திலே பால் பொருள்ங்கிறது பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியது. தற்சார்பு பொருளாதாரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கியூபா மேலே அமெரிக்கா பொருளாதார தடை போட்டிருக்கு. இருந்தாலும் அங்கே ஏன் கியூபா நல்லா இருக்கு, அங்கே இருக்க மக்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒவ்வொருத்தரும் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. பயிர் தொழிலுடைய ஒரு சிறிய பகுதி ஆடு மாடு மேய்த்தல். அது இல்லாமல் இது இல்லாமல் அது இல்லை. இரண்டும் நகமும் சதையுமாக இணைந்தது பயிர் தொழில் தான், ஆடு மாடு மேய்த்தல் தான். ஆடு மாடு மேய்த்தல்ல அந்த வரக்கூடிய அந்த பாலுங்கிறது பயங்கரமான பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு. அது ஏற்றுமதி இறக்குமதியில் இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட பாதி பொருளாதாரம் வருது அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பால்ங்கிறது முக்கியத்துவமான ஒரு விடயமா இருக்கு. பின்ன அனைவரும் குடிக்கிறாங்கன்னா அதுலேருந்து பொருளாதாரம் உருவாகும் இல்லையா. ஆந்திராங்கிறது வளமாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஆந்திராவினுடைய பொருளாதாரம் வளருது பால் மூலமாக. ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கும் கிட்டத்தட்ட சப்ளை பண்ணுது பால், அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தான் செஞ்சுட்டு இருந்து. ஏன்னா இங்கே எல்லாரும் பயிர் தொழில் செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு இங்கே பயிர் தொழிலே அழிச்சிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் உருவாக்கணும் அப்படின்னு, ஐயா எடப்பாடி அவர்கள் வந்தாங்கன்னா 8 வழிச்சாலை உருவாக்கணும்னு. இரண்டுக்கும் ஒரே நோக்கம் தான். இவங்க 2 பேருக்கும் கொள்கை இல்லை. திராவிடம் ஒரு கொள்கை இல்லை. அதிமுக என்ன கொள்கைனா திமுக வெள்ளங்கிறது தான் ஒரே கொள்கை. இவங்களுக்கு கொள்கையே இல்லை. தமிழர்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் இவங்க கொள்கை. ஆனால் தான் ஒரு பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பால் பொருளாதாரம் வளரும்னு ஏன் சீமான் சொல்றாருன்னா, அது பெரிய தற்சார்பு. பயிர் தொழிலுடைய ஒரு சிறிய பகுதி. அதை தேவையில்லாத கலாய்ச்சிருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பண்ணியா அப்படின்ட்டு. பால் ஏற்றுமதி இறக்குமதியில் செஞ்சாங்கன்னா அவ்வளோ பொருளாதாரங்கிறது தமிழ்நாட்டில் வளரும். இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றுமே தமிழ்நாடு பார்த்து வியக்கிறது அப்படின்னா உண்மையா பொய்யாங்கிறது அடுத்த விடயம். ஆனால் பொருளாதாரம்
பால் மூலமா தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல இன்னைக்கு உலக பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, பெரும் பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே இறங்கி பயிர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்தது. இல்ல ஐயா பில்கேட்ஸ் அவர்கள் மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு ஓனர்னே சொல்லலாம், சிஇஓவா ஓனரான்னு தெரியல, அவரும் பயிர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அதானி அவர்கள் கல்டிவேட்டிங் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரும் பகுதிகளை ஏக்கர் கணக்கில் வாங்கி அதில் பயிர் தொழில் பண்ணி ரிலையன்ஸ் டிஜிட்டல் போன்ற இடத்துங்கள்லாம் காய்கறிகள் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுதுலேருந்து எங்கள் மார்க்கெட்லேருந்து வந்தது கல்டிவேட்டிங் லேண்ட் அப்படின்ட்டு ஏக்கர் கணக்கில் வாங்கி அதில் பயிர் பண்ணுறாங்க. இயக்குனர் ஐயா வெற்றிமாறன் அவர்கள் பயிர் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா நடிகர் சூரிய அவர்கள் பயிர் தொழில் பண்ணுறாரு சொல்கிறாங்க. சூரிய ஐயா அவர்கள் கதிர் அதான் ஒரு அறுத்துட்டு கையில் வச்சுட்டு கையில் அருவாளோடு நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படமே வெளியே வந்துச்சு. அதனால வைரல் ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு. அப்போ இவங்கெல்லாம் பயிர் தொழில் பண்ணும்போது நம்ம மட்டும் நான் அதே ஆடு மாடு மேய்க்கணுமா அப்படின்னு ஏன் கலாயிரும்? இப்போ இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெளிநாடெல்லாம் சென்று முதலீடு எடுத்துட்டு வரேன்ட்டு சுற்றுப்பயணம் ஜாலியாக டூர் போயிட்டு வர்றாரு இல்லையா. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க, என்ன வளம் இந்த இல்லை திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு. இவர் போயிட்டு ஒவ்வொரு நாடுகிட்டே போயிட்டு இவங்களுக்கு இவ்வளோ முதலீடு கொடுங்கன்னு கேட்டு வர்றாரு இல்லையா. தேவையே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி ஆடு மாடுகளை வளர்க்க வச்சாலே போதும். இங்கே இருக்க தற்சார்பு பொருளாதாரம் தானாக வளரும், இங்கே முதலீடுகள் தானாக வளரும். எத்தனை பேர் வேலை வாய்ப்பு பெறுவாங்க? இவர் முதலீடு எடுத்து அங்கேருந்து வர கம்பெனிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிறார். இந்த ஆடு மாடுகளை வச்சு பல இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தர முடியும். அதை எடுத்து அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக உருவாக்கும் போது அதுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளோ இடங்களோ இண்டஸ்ட்ரிகளோ தொடங்கும் போது அதில் பெரிய மதிப்புகள் உருவாக்கப்படும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆடு மாடு கொடுத்தாங்க. முக்கியமாக இதெல்லாம் தாண்டி தமிழர்களுடைய பாரம்பரியம் அது. நம்ம நல்ல ஆடு மாடு மேய்க்கணுமா அப்படின்னு நம்ம அவ்வளோ அசிங்கமாக கேட்குறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னார் வள்ளலார். ஒவ்வொரு உயிரணிக்கு கொல்லப்படும் பொழுது அது நம்ம உயிர் மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம தமிழர்கள் அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்தவர்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம் முதல் நூலோர் அப்படின்னு சொல்கிறோம். பகுத்துண்டு எல்லா உயிருக்கும் வரணும், அதுதான் உணவு அப்படின்னு சொல்கிறோம். அரசியல்ங்கிறது சின்ன எறும்புக்கு கூட அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு அரசியலை பேணி காக்கிறோம், அந்த அளவுக்கு ஒவ்வொரு உயிர்களையும் பேணி காத்துருக்கோம். சங்ககால பாடல்கள்லாம் இதுக்கு ஆதாரம் இருந்திருக்கு. ஆணிரையே தான் திருடுறது வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போய் மீட்டுக்கிட்டு ஒருத்தன் வரான்னா அவன் சிறந்த வீரன் அப்படின்னு சீவக சிந்தாமணியில் வந்திருக்கும். அதில் இருக்க அந்த ஹீரோ போயிட்டு ஆணிரைகள் எல்லாம் திருடி போயிடுவாங்க, மாடுகள்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. இவர் போயிட்டு அதை மீட்டுக்கிட்டு வருவார். அப்போ இப்படி ஒரு வீரனா அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க. அதுதான் தமிழர்களுடைய வீரம், அதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியம். இன்னைக்கு திராவிடம் அதை அழிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்குறோம், ஆடு மாடு மேய்க்கிறதா அப்படின்ட்டு. இவங்க கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு பேசுனவங்களாம் ஐயா சீமானவர்களை கலாய்க்கிறான். நாங்கள் படித்து முன் வந்தா எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் படித்து முன்வாங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் பண்ணுறானே. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் முன்னாள் இஸ்ரோ தலைவர், அவர் எங்கேருந்து வந்தார்? பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் வந்தார். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இந்த பயிர் தொழிலை பண்ணுறாங்க, அதனுடைய முதலாளிகள் பண்ணுறாங்க. ஐயா கே சிவன் அவர்கள் முன்னாள் இஸ்ரோவின் தலைவர். இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வந்தவர்கள் தான். இவங்க தான் என்ன அப்படியே பிறக்கும் போதே கார்பரேட் கம்பெனி ஓனருக்கு பிறந்து அப்படியே இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்து அப்படியே இங்கே வந்தவங்களா? அவங்க ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள். அவங்க பயிர் தொழில் பண்ணி அவங்களும் ஆடு மாடு மேய்ச்சி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்க சும்மாலாம் வளர்ந்துட்டு போல, பிறந்த போதே கார்பரேட் கம்பெனி ஓனருக்கு பிறக்கல. பயிர் தொழில் குடும்பத்தில் பிறந்து ஆடு மாடு மேய்ச்சி பயிர் தொழில் செஞ்சு தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. உலகமே பார்த்து வியந்து தமிழர்களின் பாரம்பரியத்தை. அது போன்ற ஒரு பாரம்பரியம் நம்மளுது. அது பார்த்து இன்னைக்கு நம்ம கேவலமா பேசுறவனே அனுமதிக்கிறோம். அதாவது ஐயா திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுழன்றும் மேற்பின்னது உலகம் மடனால் உடந்தும் உழவே தலை அப்படிங்கிற. நீ எவ்வளோ பெரிய முதலாளியா வேணாருடா, எவ்வளோ பெரிய ஆளா வேணாரு, ஆனா நீ பயிர் தொழில் பண்றவன் கால் கீழே தான்டா, வேற எவனும் அவனுக்கு நிகராக முடியாதுடா அப்படிங்கிற. அந்த பயிர் தொழிலுடைய ஒரு பகுதி ஆடு மாடு மேய்த்தல். அது செய்யறதுல என்ன கஷ்டம்னு கேட்குறேன். ஒரு ஆடு மாடு மேய்க்கிறோம் அப்படின்னா அது டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அது ஒரு கேட்டல் ரேரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதை மேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய பாலை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்காக எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம மதிப்பு கூட்ட பொருளாக உருவாக்கும் போது அதுக்கு ஒவ்வொரு செக்டர் இருக்குது. இப்போ ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, நொறுதி கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா அதை உருவாக்குறதுக்கு ஒரு செக்டர் இருக்கும். அதில் ஒரு 1000 பேர் வேலை செய்வாங்க. அதை தரம் பாகத்தில் ஒரு செக்டார் இருக்கும், அதில் 1000 பேர் வேலை செய்வாங்க. அதை கடைசியாக தரம் அதை முடிச்சு இது நல்லா இருக்குது, இதை பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1000 பேர் அந்த செக்டரில் வேலை செய்வாங்க.
அதை பேக் பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு அதில் 1000 பேர் வேலை செய்வாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு 1000 பேர் வேலை செய்வாங்க. இது போன்ற பல லட்சம் ஆடு மாடுகளை உருவாக்கி அதன் மூலமாக பால் எடுத்து இது போன்ற பொருட்கள் உருவாக்கி அதை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான தேவைகள் இங்கே எவ்வளோ இருக்குது. அதை வாங்கக்கூடிய மக்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் உருவாகும். என்ன வளம் இந்த இல்லை திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? இது சாத்தியமாவதா இல்லையா? அதாவது இப்போ மாடு அதை பால் கறந்து எடுத்துகிட்டு வந்துட்டோமா, அந்த மாடை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆட்கள் வேண்டும். அதற்கு மருந்து மாத்திரை போட்டு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வேண்டும். அந்த பாலை எடுத்து கொண்டு போய் கம்பெனிகளில் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேண்டும். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் 1,00,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வருது. இந்த இதுலேயே இதை பார்த்துக்கிறதுக்கு மருத்துவர்கள் வேணும். ஆடு மாடுகளை பார்த்துக்கணும் இல்லையா, அதற்கு மருத்துவர்கள் வேணும். அந்த கம்பெனியை அழகாக வச்சுக்கிறதுக்கு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதற்கு ஆட்கள் வேண்டும். இதுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதை உள்ளே கொண்டு போயிட்டு அதை தரம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆட்கள் வேண்டும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்க போகுது. அந்த மிஷின், அதை ஊற்றுற அந்த கருவிகள், அதை சோதனை பார்க்கக்கூடிய அந்த கருவிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும். அந்த தரம் பார்க்குது இல்லையா, அந்த கணினிகள் இவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்குது இல்லையா, அதற்கு கணினி சார்ந்த ஒரு தொழில்நுட்ப நபர்கள் வேணும். இவங்க வேலை வாய்ப்பு பெறுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு பேக்கிங் சென்டருக்கு அது வரும்போது அங்கே அதெல்லாம் செய்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு பெறுறாங்க. இப்போ பொறியியலாளர் வேலை வாய்ப்பு பெறுறாங்க. அடித்தர மக்கள்லேருந்து பெரிய படித்தவங்க வரைக்கும் வேலை செய்கிறாங்க. பெரிய படிப்பு படித்தவங்க வரைக்கும் வேலை செய்கிறாங்க. மாடு மேய்க்கிறவங்களும் அரசு வேலை பெறுவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பேசிக் கோட்பாடு. அப்படின்னா அப்போ இது பார்த்துக்கிறது ஒரு ஆட்கள் வேணும், அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு மருத்துவர்கள் வேணும். இதெல்லாம் படிப்படியாக வருது. கிட்டத்தட்ட இது ஒரு பிரமிட் மாதிரி. ஆடு மாடு, அதற்கான ஆட்கள், அதை மேய்க்கக்கூடிய ஆட்கள், மருத்துவர்கள், கம்பெனி செக்டர், ஃபேக்டரி செக்டர், சுத்தம், தரம், மேலாண்மை, வணிகம், இதெல்லாம் வருது. இறுதியா இது பயிர் தொழில் அப்படிங்கிறதுல முடியுது. இது ஒரு பிரமிட் மாதிரி. இதை நம்ம பிரமிடாவே போடலாம். அடுத்த காமியில் நான் பிரமிடாவே போட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஆடு மாடு, அதுலேருந்து அதை பார்த்துக்கிறவங்க மருத்துவர்கள், அதை கொண்டு போய் கொடுக்குறவங்க, கடைசியில் இது பயிர் தொழிலில் முடியுது. அது பெரிய தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்குது. நம்ம டாஸ்மாக நம்பி இருக்க தேவையில்லை, ஆடு மாடுகளை நம்பி இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அது கொண்டு வருது. அப்போ பார்த்துங்க, சீமானவர்கள் பேசினதில் பலர் எதிர்த்தாலும் உண்மையான கருத்து இதுதான். ஐயா சீமானவர்கள் பிகின் டுப்ஸில் பேசியிருந்தார். நாங்கள் எத்தனை ஜியோ வருது, 4G வருது, 5G வருது, 6G வருது. ஆனால் நாங்கள் விவசாயிங்க, நாங்கள் பயிர் தொழிலாளிகள், நாங்கள் உங்களுக்கு கஞ்சி ஊற்றினாதான் இந்த ஜியெல்லாம் வரும் அப்படின்னாரு. அப்போ பார்த்துக்குங்க, பயிர் தொழில் எவ்வளோ முக்கியம், அதன் ஒரு பகுதியான ஆடு மாடுகள் எவ்வளோ முக்கியம். இது இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லை. தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விடயம் ஆடு மாடு மேய்த்தல், பயிர் தொழில் செய்தல். உலகத்தின் முதல் பயிர் தொழில் செய்த இனம், பெருக்கத்தை செய்த இனம் தமிழ் இனம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான புண்ணியமான விடயத்தை தவிர்க்கணும். படித்தவங்க நாங்கள் செய்யணுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு அறிவே இல்லாத பேசுகிறவங்க விடயம். தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம கடமை அது, நம்ம செய்யணும் இருக்கு, கண்டிப்பாக செய்யணும். தமிழர் ஒவ்வொருத்தரும் ஆடு மாடு மேய்க்கிறோம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. சீமானவர்கள் சொன்னார், உலகத்தில் எம்மொழி கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி கற்போம் இனம் வாழ அப்படின்னாரு. உலகத்தில் நம்ம என்ன வேலை செய்யலாம், நம்ம வாழ, நம் இனம் வாழ எந்த வேணா செய்யலாம். புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். தமிழராக இணைவோம். நன்றி, வணக்கம்.